இந்த ஒரு மனுஷன் மட்டும் மனசு வைக்கலனா இந்நேரத்துக்கு ராயல் என்ஃபீல்ட் மியூசியம்ல தான் இருந்திருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் சேலஞ்சில என்கிட்ட 90 இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1901ல ராயல் என்ஃபீல்ட் பைக் ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டார்ட் பண்றாங்க. வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் ரஷ்யாக்கு தன்னோட பைக்கை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இதுக்காகவே மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைக்குது. அண்ட் 1955ல சென்னையில ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பைக்கை இம்போர்ட் பண்ணி செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அந்த வண்டிக்கு அவ்வளவு பேரும் புகழும் இருந்தாலும் அந்த வண்டியை பெருசா யாரும் வாங்க முன் வரல. இதனால தொடர்ந்து லாஸ் மேக் பண்ணிட்டு இருந்த ராயல் என்ஃபீல்ட் அந்த கம்பெனியை மூடுற லெவலுக்கு வராங்க. வேர்ல்டு வார் ஹீரோவை மியூசியம்ல வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்பதான் ஈச்சர் மோட்டார் சென்ட்ரி கொடுத்து ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி வாங்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் சித்தார்த் லால். இந்த பைக்கை எப்படியாவது ஹிட் ஆக்கிடணும்னு தன்னோட 13 பிசினஸை இழுத்து மூடிட்டு வெறும் பைக் அண்ட் ட்ரக்ல மட்டும் போக்கஸ் பண்ணாரு. எனக்கே என் பொருளை பிடிக்கலனா மக்கள் எப்படி என் பொருளை வாங்குவாங்கன்னு இவர் அந்த பைக்ல நிறைய சேஞ்சஸ் பண்றாரு. எக்ஸாம்பிள், ரைட்ல இருக்கக்கூடிய கியர் ஷிஃப்டர்ஸை லெஃப்ட் சைட் கொண்டு வராரு. அண்ட் இவர் அந்த பைக்கை ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி மக்கள் மத்தியில இருந்த எமோஷன்ஸோட சேர்த்து ட்ரஸ்டும் பில்ட் ஆச்சு.